தமிழில் வந்து இதை ஸ்கிப் பண்ணுவோன்ற ஆப்ஷனே கிடையாது. நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்டை எல்லாத்தையும் ரீட் பண்ணிடணும். படிக்காமல் எதையுமே ஒதுக்கிடவே கூடாது. இதில் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஒதுக்கக்கூடாது. ஒரு தடவை படிச்சுட்டு அதில் நம்ம கொஷின்ஸ் எதுவும் வரலையா, அதுக்கு தான் நான் டெஸ்ட்டு சொல்கிறது. உரைநடையோ அல்லது ஒரு துணைப்படமோ நம்ம படிச்சிருப்போம். அதை படிச்சுட்டு நம்ம அதில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி விட்டுருப்போம். ஆனால் அவங்க ஒரு டெஸ்ட்டு ஒரு கொஷின் போட்டு பார்க்கும்போது அவங்க அந்த நம்ம ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி விட்டதுலேருந்து ஒரு கேள்வி வந்திருக்கும். ஓகே, இந்த மாதிரி ஒரு கேள்வி வரலாம்ல அப்படின்ற எண்ணம் நமக்கு அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகும். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுக்கும் போதே என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இந்த மனநிலை துணைப்பாடமா கிடையாது, உரைநடையா இது இதில் இல்லை, ஓகே செய்யுள் மட்டும் படிப்போம். செய்யுள் என்ன சங்க இலக்கியம் வந்திருக்கா, நல்லா படிப்பாங்க. மற்ற பாட்டுனா இது பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த மற்ற பாட்டு யாராக இருப்பாங்க, அறிஞர்கள் இருக்கக்கூடிய பாரதியார், பாரதிதாசன் அல்லது கவிமணி, இவங்களோட பாடலாம் இருந்திருக்கும். அப்போ போய் நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா அதில் நிறைய பிரச்சனை வரும். அப்போ அதாவது அந்த கொஷின் வந்திருக்கும், ஆனால் நம்ம என்ன பண்ணிருப்போம், அது சரியாக படிச்சிருக்க மாட்டோம். அப்போ அந்த மாதிரியான மிஸ்டேக்லாம் அவாய்ட் பண்ணணும்னா முதல்ல எல்லாத்தையும் நல்லா கோ த்ரூ பண்ணிவிட்டு அந்த சிலபஸை நம்ம வந்து என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் இயர் கொஷினோட மெர்ஜ் பண்ணி வச்சு படித்தோம்னா நமக்கான நாலேஜ் கிடைக்கும். ஓகே, இதை படிக்கலாம், இதை படிக்க வேணாம் அப்படின்றத பற்றி நமக்கு தெரிய வரும்.